தாயம் 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 தான் எனக்கு ஆதாயம். வெற்றி. போர் போட்டி எதுவாக இருந்தாலும் பாண்டிய மன்னனுக்குத்தான் வெற்றி. மனைவி தோற்றால் மன்னருக்கு மகிழ்ச்சி. மகாராணியிடம் தோற்பதில் தான் மன்னனுக்கு பெருமை. இனிப்பு கொடுப்பதில் பாண்டிய மன்னர் வல்லவர்தான். ஆனால் என் கேள்விக்கு பதில் சொன்னால்தான் உண்மையான வெற்றி. கேள், சொல்கிறேன். மதுரைக்கு புதிய பெருமை எது? நான். பெண்மையின் புதிய பெருமை எது? நீ. விளையாட்டெல்லாம் வேண்டாம், விடை வேண்டும். என்ன கேட்டு விட்டாள், என்ன கேட்டு விட்டாள், என்னை கேட்டு விட்டாள். என்ன கேட்டார் என்று தெரிந்தால் எங்காவது கேட்டு சொல்லலாம். அதை விட்டு இப்படி அறையை அளவெடுத்துக் கொண்டிருந்தால். அகிலம் போற்றும் மீனாட்சி அம்மன் கோவில், மங்கார சங்கத்தமிழ், பொங்கி வரும் வைகை, மனம் கமழும் மல்லிகை. இந்த பட்டியலில் இல்லாத மதுரையின் புதிய பெருமை எது? இதை விட்டால் உத்தரத்தில் இருக்கிறதா உமக்கு விடை? பெண்மையின் புதிய பெருமை எது? இது எனக்கு தெரியும் மன்னா. அச்சம், அடமானம், பயிர்ப்பு. அதே பழைய பல்லவி. ஆனாவை கற்றுவிட்டால் அனைத்தையும் கற்றுவிட்டதாக உமக்கு அகந்தை. மன்னா, என்ன நொன்னா? நான் புதிதாக வந்தவன், தங்கள் புதிருக்கு விடையோடு வந்தவன். சபாஷ், இவருக்கு விருதும் விருந்தும் கொடுங்கள். மன்னா, எனக்கு மருந்து. ராணி, மதுரைக்கு வந்த புதிய பெருமை, பெண்மைக்கு வந்த புதிய பெருமை, இரண்டுக்கும் விடை ஒன்றேதான். போத்தீஸ். விடையும் கிடைத்தது, அழகாய் அற்புதமாய் உனக்கு உடையும் கிடைத்தது. இது வெற்றி உங்களுக்கும் எனக்கும். பாண்டிய மன்னனின் மதுரைக்கு புதிய பெருமை போத்தீஸ்.